புத்தாண்டையொட்டி மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் குவிந்துள்ளதால் சென்னை காமராஜர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் காண்டிபன் வழங்கிட கேட்கலாம். காண்டிபன், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, முதற்கொண்டு டிஜிபி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி வரை காமராஜர் சாலை முழுவதுமாக தற்போது இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், இப்படி வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக 2024 புத்தாண்டை கொண்டாடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் மெரினா கடற்கரையை நோக்கி படையெடுத்ததன் காரணமாக தான் தற்போது இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்குண்டான போதுமான போக்குவரத்து காவலர்கள் அந்தந்த சிக்னல்களில் நிறுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோமா, இவங்க சிக்னலுடைய அளவீடு பார்க்கும்போது ஒரு பக்கம் போகக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருந்தாலும் குறைந்த எண்ணிக்கையில் சிக்னல்கள் செயல்பட்டு நிறுத்தப்படுவதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய வாகனங்கள் தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கக்கூடியதனால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெரினா கடற்கரைக்கு உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இவர்கள் வெளியே செல்ல முடியாமலும் இந்த சிக்னல்களை இருந்தும் அந்த சிக்னலை பாஸ் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. தொடர்ந்து காவல்துறையினர்கள் கட்டுப்படுத்த முயற்சித்தாலும் யாரும் கேட்கும் நிலையில் இல்லாத காரணத்தினால் காமராஜர் சாலை முழுவதுமாக தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கடும் சிரமத்திற்குள் வாகன ஓட்டிகள் மெதுவாக ஊர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.